ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான தகவல் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் பிறக்கறக்கு. இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான மாதமாக இருக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே சேரும். மேலும் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் உங்கள் ராசி அதிபதியை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி நினச்சிங்களோ இந்த விஷயங்கள் அனைத்தையுமே நிச்சயமாக அவர் நடத்தி கொடுப்பாரு. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ராசி சக்கரத்தில் 5வது ராசியாக வரக்கூடிய ராசி தான் சிம்ம ராசி. சிம்ம ராசியின் தோற்றம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிம்மத்தை போலவே காணப்படுவாங்க. அதாவது சிங்கம் எப்படி ஒரு காட்டையே ஆளுதோ அதே மாதிரி தான் இவங்க அவங்களுக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி, பணியிடத்துலையாக இருந்தாலும் சரி, சிங்கத்தை போலவே பிரதிபலிப்பாங்க, தனித்து காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும். இதனாலேயே பலர் பேர்கிட்ட இவங்க கெட்ட பெயர் தான் அதிகமாக எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இனிமையானவங்க. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவங்கக்கிட்ட நிறைய நாள் பழகுனீங்க மட்டும்தான் உங்களுக்கு அவங்களுடைய பண்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரியும். அது வரைக்குமே அவங்க உங்களுக்கு கெட்டவங்களாக தான் இருப்பாங்க. பார்க்கவே நேர்மையானவங்களாக இருப்பாங்க. முரட்டுத்தனமாக இருந்தாலுமே உள்ள மனசு அப்படிங்கிறது ரொம்ப மென்மையாக தான் காணப்படுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்மராசி அன்பர்கள் அப்படிங்கிறவங்க கடன் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப அடிபட்டு இப்போ வரைக்குமே இருந்துகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுறுசுறுப்பு தாங்க. எந்த வேலையை கொடுத்தாலும் சலுப்பு பார்க்காம டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடுவாங்க. ஒரு பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பிளானை எப்பயுமே மாற்றிக்க மாட்டாங்க. அதனுடைய முடிவு எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தில்லாக இறங்கி அதை வெற்றியில் முடிச்சு காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எந்த இடத்துல எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுல சிறந்தவர்களாக இருப்பாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது அவங்க அமைதியாக இருக்கிறதுக்கு சம்மந்தமே இல்லாத வகையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். இதனாலேயே பலவிதமான கலைகளை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட கொஞ்சோண்டு சோம்பேறித்தனம் இருப்பதனால சில பல விஷயங்களில் தோல்விகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இவங்க உள்ளே ஒன்று வெளியே ஒன்று அப்படின்னு பேச மாட்டாங்க. யாராக இருந்தாலுமே டக்கு டக்குன்னு பேசுகிறதுனால தான் இவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களுடைய மனதில் பதியுதுங்க. ஆனாலுமே இவங்க ரொம்ப மென்மையானவங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு, என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது, அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்கள்கிட்ட தெளிவாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் சிம்மராசி அன்பு நேயர்கள் இந்த பதிவு பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. ராசி அதிபதி சூரியன் ஆட்சி பலம் பெற்று கேதுவோடு இணைகிறாரு. செய்யும் காரியத்தை சிறப்பாகவும் நேர்மையாகவும் செய்து முடித்து மற்றவர்களிடம் பாராட்டு கிடைக்க செய்வார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அப்படிங்கிறது நீங்க போகுது. வம்பு வழக்குகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. கௌரவ பதவிகள், குலதெய்வ அனுகிரகங்கள் போன்றவை கிடைக்கப்பெற்று ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் தாய்மாமன் மூலமாக அனுகூலமான விஷயங்கள் நிறையவே நடக்க போகுது. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து சுணக்க நிலைகள் மாறப்போகுது. பண வரவுகள் தாராளமாக இருந்தாலுமே தவிர்க்க முடியாத விரயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நேர்ந்து கொண்டே இருக்குங்க.
அது மட்டும் இல்லாமல் சேமிப்பு கரையும், பங்கு சந்தை வர்த்தகத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. அஷ்டம சனி மற்றும் ஜென்ம கேதுவின் தாக்கம் இருப்பதால் பார்க்கும் வேலையை மாற்றம் செய்ய வேண்டாம். குடும்ப நிர்வாக செலவு, வீண் விரயங்கள் அப்படிங்கிறது அதிகமாகும். விரும்பிய உயர் கல்வி வாய்ப்பு அப்படிங்கிறது சிறு தடைக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்குங்க. பிள்ளைகளின் மனதை அறிந்து கொள்வது சற்று கடினமாக இருக்கக்கூடுங்க. அது மட்டும் இல்லாமல் சிறு சிறு உடல் உபாதைகள் வைத்தியத்தில் கட்டுப்படும். விநாயகருக்கு பால் பாயசம் படைத்து வழிபட்டுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. மேலும் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ராசியிலேயே சஞ்சரிக்கிறாரு. இது யோகமான காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆனாலும் கூட அவரை பார்க்கும் சனி மற்றும் ராகு ஆகிய இரு கிரகங்கள் பகை கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இடர்பாடுகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் கிடைக்கும். எதையும் திட்டம் போட்டு செய்ய முடியாது. எதிர்பார்த்தது விஷயங்கள் அனைத்துமே நிறைவேறுவதில் தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டே இருக்கும். யாரையும் நம்பி எதையும் செய்ய முடியாது. உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைப்பது அப்படிங்கிறது சற்று குறைவாகவே இருக்கக்கூடுங்க. தொழிலில் கூட்டாளிகளால் அடிக்கடி தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கும். தொழிலில் திசாபுத்திக்கேற்ப தெய்வ வழிபாடுகள் திருப்தியான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கடக ராசிக்கு சுக்கிரன் சென்றிருக்காரு. உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இவர். அவர் விரயஸ்தானத்திற்கு வரும்பொழுது தொழில் மாற்றம் சிந்தனைகள் மேலோங்கும். வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களுக்கு அதற்காக எடுத்த முயற்சி கைகூடி வரும். குறிப்பாக கடகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதனோடு சுக்கிரன் இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குவதால் தேவைக்கேற்ப பொருளாதாரம் வந்து சேருங்க. திடீர் மாற்றம் மன வருத்தத்தை உருவாக்கும். பெண் வழி பிரச்சனைகள் மீண்டும் தழை தூக்கலாம். உடன்பிறப்புகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக கண்டிப்பாக நிற்பாங்க. தொழில் கூட்டாளிகள் உங்களை விட்டு விலகினாலுமே புதிய கூட்டாளிகள் வந்திணையும் வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசிக்கு புதன் சென்றிருக்காரு. உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் புதன். தன லாபாதிபதியான புதன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கும் நேரம் ஒரு உன்னதமான நேரமாக அமைஞ்சிருக்கு. அதாவது பண வரவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கக்கூடுங்க. கொடுக்கல் வாங்குதல் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். உறவினர்களோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க போகுது. அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலைகள் மாறப்போகுது. குடும்ப உறவினர்கள் உங்கள் குணம் அறிந்து நடந்து கொள்வாங்க. வெளிநாடு செல்லும் யோகமும் அதற்காக எடுத்த முயற்சியும் வெற்றி கிடைக்கும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்தணைவாங்க. இளைய சகோதரோடு இணக்கம் ஏற்படும். குறிப்பாக வருமான உயரும். இந்த நேரத்தில் கடன் சுமை குறைய வழி பிறக்கும். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. வழக்குகளில் சாதகமான முடிவு கிடைக்குங்க. மேலும் ஆவணி மாதம் 29ஆம் தேதி துலாம் ராசிக்கு வந்து செவ்வாய் செல்ல போகிறாரு. மேலும் உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் செவ்வாய். அவர் சகாயஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரமாக அமைஞ்சிருக்கு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் போகுது. பஞ்சாயத்துகள் சாதகமாக முடியும். மேலும் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு இருந்து வந்த குறுக்கீடுகள் விலக போகுது. வாடகை கட்டிடத்தில் உள்ள தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்ற முயற்சி செய்வீங்க. அதே போல் ஆவணி மாதம் 30ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்ல போகிறாரு. உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கிரன். அவர் உங்கள் ராசிக்கு வருவது யோகமான காலமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். ஸ்தம்பித்து நின்ற தொழில் தானாகவே நடக்கும். தொழிலை விரிவு செய்ய வள்ளல்கள் ஒத்துழைப்பும் வங்கியின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். தனித்து இயங்கும் ஆற்றல் பிறக்கும் நேரமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவு அப்படிங்கிறது நன்மை தரக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடும். பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் 1, 11, 12, 16 அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் சிம்மராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் என்னென்ன விதமான நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட முழுமையாக ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.